சிற்பிகள் செய்த உருவமடா அவள் தொல்லவல்லவள் பருவமடா ஒவ்வொரு சில ஆளுகளுக்கு மட்டும் என்ன அப்படித்தாங்க உங்களை போல ஆளுகளுக்கு மட்டும் என்ன அப்படி அப்படின்னா அப்படித்தான் என்ன காட்டுல உள்ள நீங்க யாரு நீங்க யாரு நீங்க யாருன்னா என்ன இதா இருக்குமா ஏன் நீங்க சொல்லக்கூடாதா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சொல்லக்கூடாதா நீங்க வந்து என்ன புரட்டா மாஸ்டர் தோசை கரண்டி கையில வச்சிருக்கீங்க என்னத்த கண்டீங்க எது தோசை கரண்டி இந்த இது என்னையா அது தோசை நல்லா அடி பிடிச்சு சொல்லி தோசை கரண்டி நினைச்சியா என்ன வச்சு போட்டா என்ன தெரியுமா என்ன போட்டு எதுக்காக வச்சிருக்கேன் எதுக்கு எதுக்கு கணையா என்ன கணை சிலிமுகம் என்ன சிலிமுகம் என்ன சிலிமுகம் இதுக்கு என்ன மகத்துவம் ஈர்ப்பு தன்மையுடையது ஈர்ப்பு தன்மையுடைய ஒரு நினைச்ச ஒரு பொருளை எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது நினைச்ச பொருளை இப்படி காட்டணும் வைங்களே அப்படி எடுத்துட்டு வரோம் அதுக்காகத்தான் காட்டியும் காட்டிக்கிறாம வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை உள்ள ஒரு பஞ்சு மிட்டாய் எவ்வளவு விற்கிறீங்க அது எது பஞ்சு மிட்டாய் ஆடையா ஆடை எப்படி இருக்க நல்ல பரணியா வாரி மாதிரி பாரு இருக்கேன் பாருங்க எப்படி இருக்கேன் என்ன நேராகி போச்சு என்ன கதையை நடத்தணுமா வேணாமா சும்மா ட்ரெஸ் மாத்த வேணாமா போனோம் இல்லையா
சரி அரை கிடமா திருச்சு வயசு அப்புறம் ரசிக்கக்கூடிய வயசு ரசிக்கக்கூடிய வயசுல நம்ம மூட விட்டு பண்ணா அப்படி விடுறது. சொல்லுங்க நீங்க வாங்க. சரி நீங்க யாரு? நீங்க யாரு? நான் சொல்லணும். நான் இருக்கல்ல. நான் சொன்னதும் சொல்லுவீங்களோ? ஆமா. என்னைக்கு சொல்லக்கூடாதோ? நீங்க சொல்லக்கூடாதோ? என்ன வாண்டா? சொல்லுங்க. நான் யாரு? நீங்க யாரு? சொல்லியாங்கண்ணா. சொல்லுங்க நீங்க. நீ சொல்லியா? ஐயே காலையில மறைக்க கூடாது. நான் சொன்னா நீ சொல்லுவியா? சொல்லுவீல? அண்ணா சொல்லுவியா? எந்த ஊர் முதல்ல? காட்டி கொடுக்கலையா? காட்டுவீல? என்னத்தை காட்டி? நான் சொல்லிட்டேன்னா நான் வந்த விஷயத்தை காட்டுவீல? அது காட்டு. காட்டுவீல? அதானியா வேணும். எந்த ஊரு? என் பேரை கேட்கீங்க. முதல்ல உங்க ஊரத்தை கேட்டு. வெள்ளிமலை. வெள்ளிமலைனா? கழுகுமாமலை. கழுகுமாமலைனா இந்த பாரியா? கோயில்பட்டி போறது. மலைய பாரியா? எங்க மலை இருக்கு? இந்த பாரியா? கோவத்தை பாரியா? எந்த கோவில் மலை? இந்த பாருங்க. தெரியலையே. இந்த பாரப்பா. ரெண்டு வாழை மரம் தான் இருக்கு. அது மேல உங்களுக்கு தெரியலையா? அது வந்து போகுறேன். கண்ணை போய் செக் பண்ணிட்டு வாயா. என்ன கண்ணை செக் பண்ணிட்டு? இந்த பாரியா? எறும்பு வருஷம் நாட்டு போயிட்டு உன்னைய கொண்டு போய் அரவிந்த் ஆஸ்பத்திரியில கண்ணா பிரசம் பண்ணணும். சிறு எறும்பு ஓடும். எறும்பு அவரோட கண்ணுக்கு தெரியுது. அல்ல அவனை கூட்டிட்டு போய் அரவிந்த் ஆஸ்பத்திரி போய் கண்ணா பிரசம் பண்ணி குட்டியாரு. யார? மழை தெரியுது மேடம். அவருக்கு நல்லா தெரியுது எறும்பு ஊடுறது. மொத்த வயக்காடு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியல? தெரியல. தெரியல. அந்த இடத்துக்கு சொந்தக்காரனியா? அந்த இடத்துக்கு சொந்த கழுகுமாமலைக்கு சொந்தக்காரன். ரெண்டு மலை எறும்பு பாருங்க. எந்த மலை தெரியுது? கம்பு வச்சு ஒரு குத்து குத்து சரி சரி மழை தெரியுதுன்னு வச்சுக்கிருவோம். ஆமா. சரி அந்த இடத்துக்கு சொந்தக்காரன். அந்த இடத்துக்கு சொந்தக்காரர். ஆமா. உங்க அப்பா வேறு? எங்க அப்பா பேர் சொல்லுமையா? ஆமா. சடைய வேடுவர். உங்க ஆத்தா வேறு? மரியாதை சொல்லியா? உங்க ஆத்தா. ஏய் மரியாதை சொல்லியா? உங்க அம்மா. மரியாதை சொல்லியா? போத்தா வேறங்க. ஏய் அப்பா உங்க ஆத்தா வேறு கேட்டா உங்க அம்மா அம்மான்றே அப்பா என்ன மறுபடியும் ஒரு மரியாதை சொல்ல எப்படி சொல்றது? நல்லா சொல்லியா? உங்க தாயாரின் பெயர் அப்படி சொல்லுங்க. தாயார் பெயர் அப்படி சொல்லணும். அப்புறம் எப்படி? தாயார் பெயர்? ஆமா. பார்வதி பட வச்சு. பார்வதி வீடு வச்சு. இது உண்மையிலேயே உங்க நெசா அப்பா அம்மா? ஆமா நெசா அப்பா அம்மா. சரி. நீங்க வீட்டுல கூட பிறந்தது? நாங்க 3 பேரு. 3 பேர் பேர் என்ன? கணபதி படன். நீ இத்தனை தொகை போட்டுட்டே வேற. என்னத்த? தும்பிச்சாங்க. எங்க அண்ணன் பேரு தும்பிச்சாங்க. கணபதி படன். அப்படிதான் இருப்பாரு. இன்னும் ஒருத்தர் புடிச்சுக்கிட்டே வேற. மணிகண்ட படன். இன்னும் ஒருத்தர் இன்னொன்னு புடிச்சுக்கிட்டே வேற. யாரு? வேலை இருந்தா. ஆமா. அதுல 3 பேர் நீங்க யாரு? ஆமா. என்ன சொல்றியா? அப்படி கேட்டியா? ஆமா. கண்டபடுமன். அப்ப மாப்பிள்ள வேணும்யா. என்ன வழியில? மச்சினை வேணும். ஓயா உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு மறந்த சம்பந்தம். மறந்தா? மச்சான் மறந்துட்டீங்களா? ஆள் எப்படி இருக்க? இல்ல மச்சான் அவர் எப்படி இருக்காரு? மறந்துட்டீங்களா? எனக்கும் இந்த வேடனுக்கும் ஏன் மச்சான் நீங்க இந்த காட்டுவாசிக்கு என்ன ஒரு சம்பந்தம்? நீங்க மறந்துட்டியா? உங்க ஐத்த மையான நங்கை மொழினே மயன். என்னையா? ஆமா. என் பேரு தான் வீரத்தேவை. உங்க பேரு? வீரத்தேவை. வீரத்தவனா? ஆமா. அப்ப எங்க அத்தை பேரு? நங்கை மொழினே. உங்க அப்பா பேரு? அவர் பேரு தான் நம்பிராஜ். ஏன் அப்பதே சொல்லல? நீங்க எதுக்கு பம்மிக்கிட்டு வந்து சொல்றீங்க? பத்தம் தெரியுது. என் கூட நிக்கிற போது நான் பாத்துக்கிட்டேன். சொந்தக்காரவள இருக்க வயசு அந்த அளவுக்கு நீங்க என்ன விஷயமா இங்க வந்தீங்க? என்ன அப்படி சொல்லுங்க. என்ன விஷயமா வந்தீங்க? நம்ம 2 பேரும் சின்ன வயசுல நல்லா விளையாண்டேன். நான் சொல்லிட்டேன். ஆமா. ஏயா என்ன சந்தோஷமா இருக்கியா? ஏன்னா என் மச்சான பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாளாச்சியா? அந்த கம்மாயில இந்த கம்மாயில அந்த காரக்குடத்துக்கு சின்ன வயசுல இப்பதானே ஞாபகம் வருது. தண்ணிக்குள்ள 2 பேரும் பக்கத்து ஊர்ல. நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சேன்? 2 பேரும் சாயல் குடிக்க ஐயா விடுங்கய்யா. அவர் வாட்டில் பேசி போறாரு பாவா. விடுங்க பாவியா. நல்லா கேட்க விடுங்க விடுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்றதோ உங்க வயசு என்ன எங்களுடைய இது என்ன அது படிச்சிருமியா? படிக்கத்தானே இருக்கும். என்ன வேணாலும் படிப்போம். எந்த சமயம் இருந்தா போங்க. நான் சமயம் போய் தூக்குங்களேன். அப்படி யாரு வேணாம்னா அப்படி சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. நீங்க இப்ப கேட்க வந்தீங்க அந்த கம்மாயில 2 பேரும் என்ன பண்ணணும்? என்ன பண்ண? மீன் பிடிச்சேன். நான் கரையில் நின்றேன். ஆமா. தண்ணிக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க? நான் தண்ணிக்குள்ள வந்து மீன் பிடிச்சேன். எந்த மீனா? கெளுத்தி மீன். அப்படி சொல்லியா?
நான் கெளுத்திய பிடிச்சேன். அப்படியா? பூனையில ஒரு இறப்ப ஐயா மச்சான் மன்னாருங்க மச்சான் என்ன சொன்னாரு? பப்பூன் டான்ஸ் வந்து கொஞ்சமாச்சும் கட்டி பிடிச்ச ஆடலைன்னா அது நாடகம் விளங்காது. பூராமே வைக்கிறாங்க இங்கே. என்னடா அப்படி தனித்தனியாவே ஆத்தா மாதிரி பெரியாத்தா சின்னத்தா உங்க அக்கா தான் உட்காந்துருக்கீங்க. ஆமா என்ன உட்காந்து எப்பா யூடியூப்கார இப்படி உசி பேச்சு விட்டுறாங்க, காலைல காசு தரதுக்கு இது பண்றாங்க. நீங்க யூடியூப்பை போட்டு அமுச்சு விட்டுறீங்க. நான் கட்டி பிடிச்ச அண்ணா என் புருஷன் என்னை போட்டு குத்து குத்துன்னு குத்துறியா தெரு தெருவா விரட்டியா? 5 மணி Adia.
ஆமா ஏன் தங்கச்சியா? ஆமா இல்லையா, ஏன் தங்கச்சி எங்க? நான் பாடுறத சொல்லலையா உள்ள இருக்காங்க ஏன் தங்கச்சி தங்கச்சியா? அப்படியே பார்க்கலாம். ஓடி வந்து அங்க மேலே அடி நாங்க ஆட்டதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீ ஆட்டன்னு வச்சுக்க லவக்குன்னு அந்த இருந்து உளுந்துற போது பாத்துக்க பொருள் இல்லாம போயிருக்கும். உங்களுக்கு ஆடுறாம ஆடக்கூடாதா? உங்க ஆடணும்ல. குழம்பு எந்த காலத்துல ஏய் அரை வெட்டி போட யூடியூப் அமர்த்தி வெள்ளெடுத்து வடுவ தலைமகனே வருக. தமிழ் சொல்லெடுத்து கவி பாடும் தலைமகனே வருக. எதுக்கு வந்து எது சார் இந்த மலையை தூக்குறதுக்கா நானே என்ன வர கொடுத்தேன் இன்னைக்கு. ஏய் என் தோழி அதே மாதிரி கொடுப்பாப்ப. வாங்க வேண்டாம் வாங்க வேண்டுமே ஐயா. அப்படிதான் வருவாரு காய்ச்ச மாடு கப்புல வாங்க வேண்டுவரே வாருங்கள். எதற்காக வந்தீர்கள்? எதை வாங்க வேண்டுவரே வாங்க. வாங்க வேடுவர எதுக்கு வந்து சொல்லுங்க மாப்பிள்ள. எதை தூக்க வந்து சொல்லுங்க மாப்பிள்ள. இப்படியே கட்டாரே சேரலையில வான்குட்டியை பிடிக்க வந்துட்டியா? ஆமையா. மான்குட்டி சரி வரவேற்பு கொடுத்தாச்சா? நீங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் சீக்கிரமா தேடும் தினமா எல்லாம் பிணைஞ்சு வச்சுட்டு மல்லியம்மா இடத்துக்கு தலைவி. நீங்க நம்ம குலத்துல ஒரு பண்பாடு இருக்கு. என்ன அப்படின்னா கட்டிக்க போற ஆம்பளை வந்து ஒரு காளையவாது இல்ல ஒரு இளவட்ட கல்லவாது தூக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கட்டிக்க போற பொண்டாட்டி என்னாச்சும் தூக்கணும். என்னைய கொஞ்சம் தூக்க சொல்லுங்க. அந்த ரெண்டு பொருள் இப்ப இல்ல. ஆகையால் என்னைய தூக்கி கொஞ்சம் செஞ்சீங்கன்னா உங்களை நான் கல்யாணம் பண்ணி தூக்கத்தானே செய்யணும். என்னதா தூக்க சொல்லுவோமா? அப்புனா டான்ஸ். ஆமா 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 ஊர் வளர்ந்தா ஆமா 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 என்னதா ஆமா ஆமா அந்த மாமா மான் எப்படிப்பட்ட மான்? எந்த மாதிரி மான் அப்படின்னு மானுக்குள்ள மகத்துவத்தையும் பாவியம் உள்ள எடுத்து செப்புங்கள் ஐயா. அழகான வரவேற்புக்கு நன்றி. கண்ணுக்கு கண்மணி போல் கண்மணிக்கு பாதையை போல் பெண்ணுக்கு பெண் பேராசை கொள்ளும் பெண்ணரசை வள்ளி மாதை வந்தவன் யார் என்று அறிய முன்னரே வாருங்கள் வேடுவரே என்று உங்களோட அழகான வரவேற்பை தாங்கள் எடுத்துக் கண்டேன்.
நானும் எத்தனை இடத்திற்கும் சென்றிருக்கின்றேன், எத்தனை பேருக்கும் சந்தித்து இருக்கின்றேன். அங்கெல்லாம் காணாத ஒரு அழகான அன்பான வரவேற்பை தாங்கள் இடத்தில் கண்டேன். அதற்காக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு நான் யார், எதற்காக வந்திருக்கின்றேன் என்ற விவரத்தை எடுத்துச் சொல்கின்றேன். கவனமாக கேளுங்கள். வார்த்தை எப்படி கண்டுகுமாமலைக்கு சொந்தக்காரன். என் பெயர் கந்தவேடுவன். தந்தையின் பெயர் விருதவேடுவர், தாயின் பெயர் விருதாம்பிகை வடுவச்சி. எனக்கு ஒரு தாய் மாமன் இருக்கின்றார். அம்மாமன் பெயர் கார்மேகவர்ணன். அம்மாமன் எனக்கென்றே 2 பெண் மான்குட்டியை உருவாக்கி அதை ஏற்ற தாழ்மைக்கு நான் மனமகிழ்ந்து ஒரு குட்டியை பரிசாக கொடுத்து விட்டார்கள். ஏதோ தெரியவில்லை, இளைய குட்டியை பார்த்தேன். குட்டி என்னை பார்த்தது, நான் பார்க்க, குட்டி என்னை பார்க்க, மானோட நானோட மானோட உங்கள் திணைகுலத்தில் வளர்ந்தது. எட்டி பிடிக்க எத்தனித்தேன். உங்கள் அண்ணன் வீரத்தேவன் தடுத்து காரியத்தை கெடுத்து விட்டான். சரி, அடுத்தவர்கள் இடத்திற்கு அனுமதி இன்றி செல்லக்கூடாது என்பதை உணர்ந்த நான் உங்களது அனுமதி பெற்று என் மானை பிடிக்க வழி செய்ய வேண்டும். அந்த மான் எப்பேற்பட்ட மான் தெரியுமா? ஜித்தினை பணம் நாடி அழகான மான் பார்த்தேன். சம்மதம் தருவாயம்மா, பிடிக்க அனுமதி தருவாயம்மா. அருமையான ஒரு மான் உள்ள மகத்துவத்தை காவியங்களின் சிறப்புகளையும் எடுத்து போட்டு காட்டுகிறாள். எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு மறுபடியும் உதாரணி கேட்கலாமா? வாங்க மைக் இங்க வாங்க. பத்திரிகையாண்டமா சிவாஜி கணேசன் எனக்கு நடிக்கிறது எம்மா நிப்பாட்டி நான் கேட்கறதுக்கு பதில் நான் கேட்ட கேள்விக்கு பதில். மான் வேணுமா வேண்டாமா? மானை பிடிக்கத்தான் வந்திருக்கேன். அதெல்லாம் நான் கேட்கல. மானை பிடிக்க பிடிச்சிட்டு போக வேண்டியது. அப்படியே ஏங்கிறது பேசி கேட்டு பிடிக்கணும். அப்ப தெரியுதுல்ல. அப்ப மான் வேணுமா வேண்டாமா? மீறி மட்டும் போச்சுன்னா அது கதை வேற பாருங்க. ஐயா சாப்பிட்டு அப்படியே மான் வேணுமா வேண்டாமா? எங்க இருந்து இருக்கீங்க? வெள்ளிமலை. எந்த இடத்துக்கு? வெள்ளிமலை சாரல். வெள்ளிமலை சாரலுக்கு எவ்வளவு காதம் சொல்லலாம்? 200 காதங்கள். 20 காதம் 200 மைல். மான தேடி துரத்தி விரட்டி வந்தீங்களா? தேடி வந்தேன். அழகான மனா துரத்தி வந்தேன்.
அழகான மானா, அழகான மான். அற்புதமான மானா, அன்பான மான். காவியமான மானா. ரொம்ப பாசமா இருக்கும். நீங்க தான் பிடிக்கணுமா? நான் தான் பிடிக்கணும். நீங்க தான் அணைக்கணுமா? நான் தான் அணைக்கணும். நீங்க தான் கொஞ்சணுமா? நான் தான் கொஞ்சணும். சரி, வேற யாரும் பிடிக்க கூடாதா? எவரும் பிடிக்க அப்ப கூடாது. நீங்க கீது வளர்த்துறீங்களா மானை? கிடையாது. என்னங்க இவ்வளவு நேரம் இல்லைங்கிறீங்க? மட்டும் கிடையாது. சரி, எனக்காக பிறந்து வளர்ந்த மான். பரபர விடுகிற பஞ்சத்து விடுகிற பரம்பரை. உங்க அப்பா வேட்டி அடிக்காரா? வேட்டை அடிக்காரு. என்ன பிடிச்சிருக்காரு? மாட்டை பிடிச்சிருக்காரு. மாட்டையா? கால மாட்டை. உங்க அம்மா? சிங்கத்தை பிடிச்சிருக்காங்க. உங்க அண்ணன்? புலிக்குட்டி, தம்பி? எலிக்குட்டி. அண்ணன் புலிக்குட்டி, ஆ. அண்ணன் எலிக்குட்டி, அண்ணே, தம்பி? எலிக்குட்டி, தம்பி வந்து புலிக்குட்டி. உங்க அம்மா சிங்கத்தை பிடிச்சிருக்காங்க. சிங்க பிடிச்சி, ஆமா. அப்பா காலம். கால மாட்டை. அவர் சொல்றது நல்லா கவனி. கால மாட்டை பிடிச்சிருக்காரு. சொல்லக்கூடாதா? பெரிய கால மாட்டை, ஜல்லிக்கட்டு மாட்டை நான் என்ன கேட்கிறேன்? பிடிச்சிருக்காரு. உங்க அப்பா பிடிச்சிருக்காரா? பிடிச்சிருக்காரு. அப்ப அப்பா வந்து கால மாட்டை, காலை பிடிச்சிருக்காரு. காலை சிம்மல பிடிச்சு அனுப்பியிருக்காரு. சிம்மலா? ஆமாங்க. இந்த சிம்மலா? கால மாட்டுக்கு சிம்மல் இருக்கு பாருங்க. அது எத்தனை பரிசுல இருக்கும் அண்ணே? சரி, என்ன பரவாயில்ல. அப்பா வந்து காளையை பிடிச்சிருக்காரு, அம்மா வந்து சிங்கத்தை பிடிச்சிருக்காங்க, அண்ணன் வந்து எலியை பிடிச்சிருக்காங்க, தம்பி புளியை பிடிச்சிருக்காங்க. நீங்க அழகான மான்குட்டி ஏற்கனவே பிடிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே பரிசாக கொடுத்திருக்காங்க. எதுக்கு உங்களுக்கு பரிசு கொடுத்தாங்க? நான் ஒரு போர்ல வெற்றி கண்டேன். அப்படி போறத வெற்றி கண்டு பரிசு கொடுத்துருக்காங்க. கொடுத்திருக்காங்க. அது என்ன கொடுத்தாங்க பரிசு? அழகான மான்குட்டி. மான கொடுத்து ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்கீல, ஆமா. எதுக்கு இன்னொன்னு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க? ஏங்க, ஒண்ணு மட்டும் பத்தாதுங்க. சரிங்க. பரிசாக கொடுத்தாங்க. ஆ. அந்த இடத்துல ஓ, உன கெட்டிக்காரனுக்கு சிறு வயசுல இன்னொரு மானை பார்த்தேன். கெட்டிக்காரனுக்கு எட்டும்பாங்க. அது இருக்கட்டும். சிறு வயசுல இன்னொரு மானை பார்த்தேன் பாருங்க. சரி. அது இப்பதான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அவ்வளவு நேரம் கண்டு தெரியாம இருந்துச்சு? மாலை கண்ணா இருந்தீங்களா? கண்ணுக்கு முன்ன அது தெரிஞ்சிருக்கு. சரி, அதை புடிச்சிட்டு போலான்னு. முடியுமா? முடியும். முடியும். அதை கொண்டு துணையா வச்சு. ஏன்னா தேடி போனா ஒருத்தன், துரத்தி போனா ஒருத்தன், விரட்டி போனா ஒருத்தன். ஆமா. தேடி போனது யாரு? தசரத சக்கரவர்த்தி. விரட்டி போனது யாரு? ராமனாகப்பட்டவர். சரி. துரத்தி போனது துஷேத மன்னன். 3 பேர்னாலே மான் பிடிக்க பிடிச்சதா? சரி, சரி. அது வேண்டாம். இப்ப நான் கேட்கிற ஒரு விஷயம், நீங்க உங்க பரம்பரை வேட்டைக்காரன்னு சொல்றீங்க. ஆமா. மானோட வேட்டை தர்மம் என்ன, தத்துவம் என்ன? வேட்டை வேட்டை தர்மம், வேட்டை தர்மம் தத்துவம். தத்துவம். தத்துவம் என்ன கேட்கீங்க? ஆமாங்க. கொண்டு வா. தத்துவம்டா கொண்டு வா அல்லது கொண்டு வா. கொண்டு வா அல்லது கொண்டு வா. ஆமா. தர்மம் என்று கேட்டது ஊனமுற்ற மான்களை மானத்தினால் அடிக்கக்கூடாது. சரிதானே? சொல்லுங்க சொல்லுங்க. வயசான மான்களையும் அடிக்கக்கூடாது. கற்பம் தரித்த மான்களை மீதையும் அன்பு போடக்கூடாது. 2 மான்கள் சேர்க்கையின் போதும் பானம் போடக்கூடாது. இதோட தத்துவம். நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க பரம்பரை வேடாருன்னு சொல்லிட்டு வேற. ஆமா. மான்கள் வந்து உணர்ச்சி கொள்ளும்போது அடிக்கக்கூடாது, வயதான மான்கள் அடிக்கக்கூடாது, மான்கள் உணவு கொள்ளும்போது அடிக்கக்கூடாது. ஆமா. அது மாதிரி ஆண்மானும் பெண்மானும் 3 கொள்ளும்போது அடிக்கக்கூடாதுன்றீங்க. அடிக்கக்கூடாது. குளத்து குட்டியான மணி அடிக்கக்கூடாது. இதெல்லாம் வேட்டையின் தத்துவம், தர்மம். ஆமா. நல்ல கேளுங்க. பரம்பரை வேட்டை நீங்க தான் சொன்னீங்க. அதுலயே வேட்டையை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனையோ மான்கள் இருக்கு. இல்ல, நான் கேக்குறது என்ன, வேட்டையை பத்தி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. தெரியும். இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அது தெரியல. எது தெரியல? ஏன்னா மான்கள் 2 பொண்ணுச்சு கொள்ளும்போது மான் அடிக்கக்கூடாது. ஆனா உங்களை மாதிரி ஒரு வேட்டை மான்கள் 2 ஒன்றாக கூடும் போது அடித்தானா, அடிச்சது நல்ல சாபத்தை பெற்றான். பாவா தெரியும் இல்லையா? தெரியும். அந்த கதை உங்களுக்கு தெரியாது இல்ல. அது மகாபாரதத்துல இந்து மகரிஷி என்ற முனிவராகப்பட்டவரை பாண்டு மன்னராகப்பட்டவன் அடிச்சனாலதான் சாபத்துக்கு ஆளான. சாபம் என்ன வாங்கினா, எப்படி நானும் என் மனைவியும் ஒன்று கூடும் போது நீ அடிச்சாயோ, அது மாதிரி உனக்கும் திருமணமாகும். திருமணம் வந்து நீ எந்த பெண்ணிடம் ஒன்று கூடும் நினைக்கிறையோ உன் சிரசுகள் 1000 துண்டுகளாக வெடித்து கிடவாய் என்று சாபத்தை விட்டான். எனக்கு ஒரு சந்தேகங்க. சாபத்தை இந்து மகரிஷி கொடுத்தாரு, பாண்டு மன்னே சாபத்தை பெற்றான். அப்புறம் எப்படி பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் 5 வந்திருக்காங்க? எப்படி எந்த பொம்பளையோட கூடுனாலும் தலை வெடிச்சு செத்து போயிடுவாரு, சாபத்தை வாங்கிட்டாரு. அப்புறம் எப்படி பஞ்ச பாண்டவர்கள் சொல்லி பாண்டி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி 5 பேர் சொல்றாங்களே? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன காரணம் சொல்லுங்க. அப்படி வாங்க வழி சொல்லுங்க. ஏன்னா விவரங்கள் இருக்கு. பாண்டி மண்ணு சாபத்தை வாங்கினாரு. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அங்க குந்தியை பாக்குறாரு. குந்தியை பார்த்தது குந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நீண்ட காலம் குழந்தை இல்லை. சரி, குழந்தை இல்லாத காரணத்தினால பார்த்தா என்னடா நமக்கு கல்யாணம் இவ்வளவு ஆளாம குழந்தை இல்லையே, நம்ம வருத்தம் இருக்காரு பாண்டு மண்ணு. பாண்டு மண்ணு வருத்தமா இருக்கும்போது என்ன பண்றான், நம்ம நாட்டை ஆள அதாவது நாட்டை ஆளுனாலும் ஒரு வீட்டை ஆளுனாலும் நாட்டை ஆளுனாலும் ஒரு மனிதனுக்கு முக்கியமே என்னன்னா குழந்தை, பிள்ளை மரம் வேணும். பிள்ளை இல்லாத விடு பேய்கள் வாடும் சுடுகாடு இருக்காங்க. பிள்ளை கண்டிப்பா இருக்கணும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வரத்து
நாள் பிறந்துச்சு. எப்படி ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தியும் கோசலை கைதகி சுமந்திரையா எல்லாம் 1 கோடி ராம லட்சுமணன் பரதன் சத்ருன் இருந்தாங்களா? கிடையாது. அது யாகசாலையில யாகத்துல இருந்து பாயாசம் என்றதுல அது உருவானதுல ஒவ்வொரு பிண்டமும் பிடிச்சு வச்சு அவங்க வந்தது. அது மாதிரி 108 பேர் யார் சொல்லுவோம்? கௌரவர்கள் எத்தனை பேரு? கௌரவர்கள் பாண்டவர்கள் 5, கௌரவர்கள் 101, பெண்ணை சேர்த்தலைன்னா இப்ப 100 பேர். அப்ப அவங்களும் இந்த பிண்டமாக்கப்பட்ட குருதி இந்த ரத்தத்தினால பிண்டத்துல பிடிச்சு வச்சு பிறந்தவங்க தான் அவங்களும். எந்த ஒரு புராணத்திலையும் இதிகாசங்கள்லயும் பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் கூடி குழந்தை பக்கல பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்றமே ஒரு நடைமுறையான விஷயம். இப்ப சிவனுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா எது சொல்லுவோம்? முதல் குழந்தை விநாயக பெருமான், 2வது குழந்தை முருகப்பெருமான், 3வது குழந்தை உலகநிதியாக ஐயப்பன். இப்ப முதல் குழந்தை விநாயக பெருமானும் சிவனும் 1 கோடி பிள்ளை பெற்றாங்களா? இல்ல. சிவன் சக்தியோட அருளால் தன்னோட உடம்புல இருக்க அழுகை திரட்டி பிள்ளையார் செஞ்ச பிள்ளையார் 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 இந்த பிள்ளையார் அப்படின்னு பிள்ளையார் உருவானது. இரண்டாவது என்ன அப்படின்னா சிவபெருமான் நெற்றிகள் இருந்து 6 பேரா பிறந்தார். யாரு? முருகப்பெருமான். அது சிவபெருமான் நெற்றிகள் இருந்து பிறந்தவர் தான். அதே மாதிரி அரணுக்கு பிறந்தவன் ஹரிஹரசுதன். கையில இருந்து பிறந்தவன் தான் கையப்பன் என்ற ஐயப்பன். இவங்கெல்லாம் உருவானது. அது மாதிரி அனுமன் தெரியல, அனுமன்னா ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயோட அப்பா அம்மா யார் அப்படின்னா இதுலையா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா நிறைய விஷயங்களை இந்த நேரத்துல கொஞ்சம் பேசுறேன்னா அனுமனோட அம்சம் யார் அப்படின்னு கேட்டா அப்பான்னு யாரும் சொல்லுவாங்க? சிவனோட அம்சம். சிவனோட அம்சம் தான் அனுமன். ஆனா அனுமனோட தாய் தந்தையும் யார் அப்படின்னா கேசரி என்றவங்களும். இன்னொரு விஷயம் தெரியுமா? அனுமனுக்கு பிள்ளை இருக்கா? அது ஒரு வாய்ப்பு வந்தால் முக்கியமா அதான் சொல்லுவாங்க 5 முகம் கொண்ட பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சமுகம் ஏன்னா ஆஞ்சநேயர்னா ஒரு முகத்தை தான் பார்த்துருப்பாங்க. பஞ்சமுகம் அப்படின்னு யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. சில மதுரை பக்கம் நம்ம எங்க போறோம் காமராஜ் ரோடு அங்கே தானே பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்காரு. அங்க இருக்காரு. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்த அவதாரம் ஒரு கதை இருக்கு. கொஞ்சம் ரத்தன சுருக்கமா சொல்லிட்டு ஏன்னா அயில்ராமன் மயில்ராமன் என்ற அரக்கர்கள் 2 பேர் இருக்காங்க. இந்த அயில்ராமன் மயில்ராமன் என்ன பண்றாங்க? ராமனும் லட்சுமணனும் எப்படியாவது அழிச்சிடணும். எப்படியாவது ராமனும் லட்சுமணனையும் அழிச்சிடணும்னா நமக்கு ஒரு அரசக்தி பிறக்கும். இந்த அரச சக்தியினால நம்ம இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு அவங்க நம்ம யோசிக்கிறாங்க. அப்ப ராமனை லட்சுமணனை அழிக்கணும்னா ராமனுக்கு உதவியா இருக்கிறது யாரு? அனுமன். அப்ப பாக்குறார் யாரு? எதிராளி கூட்டு சேர்ந்த ராவணேஸ்வரன் தம்பி விபீஷ்ணர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டார். அனுமனிடம் கூறுறார், வந்திருக்கவன் மயில்ராவனும் எப்படியா ராமனின் லட்சுமணின்னு சாகடிச்சுடுவாங்க. அதனால அவங்களும் நீங்க எல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்ல உடனே என்ன பண்றாரு? அனுமனாக்கப்பட்டவர் தன்னோட பாலால கோட்டை கட்டுறாரு. கோட்டை கட்டி அந்த பாதாள லோகத்துக்குள்ள ராமனின் லட்சுமணனையும் கீழே பதுக்கி வச்சிடறாரு. அப்ப சொல்றாரு யாரு? ராவணேஸ்வரன் தம்பி விபீஷ்ணர் சொல்றாரு, அப்பா எங்க அண்ணன் எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அயில்ராமனுக்கு மயில்ராமனுக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன சக்தி அப்படின்னா இன்னைக்கு என் உருவத்திலேயே வரலாம், உங்க உருவத்திலேயே வரலாம், முகம் மாற்றி இடம் மாற்றி ஆள் மாற்றி வரக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கு. எந்த ரூபத்துல கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனா மேல அனுமன் உட்கார்ந்துருக்காரு. கீழே வாளால கோட்டை கட்டி உள்ள கோட்டைக்குள்ள ராமன் லட்சுமணன் இருக்காரு. அப்பதான் தான் என்ற அகந்தை கொஞ்சம் இருந்துச்சு. யாருக்கு? அனுமனுக்கு. நமக்கு என்னப்பா நம்ம தான் கோட்டை கட்டி ராமன் லட்சுமணன் பத்திரமா வச்சிருக்கோமே, நம்ம அடைக்கலத்துல ராமன் லட்சுமணன் உட்கார்ந்துருக்காரு பாரு அப்படின்னு தோணு அகந்தை வந்துச்சு. அப்பதான் பார்த்தார் யாரு? பரதனாக்கப்பட்டவன் அந்த வழியாக வர உடனே அனுமன் கூப்பிட்டு கேட்கிறாரு, யாரப்பா நீன்னு? நான் தான் பரதன்னு சொல்ல. இது ஒரு முக்கியம். எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரியாது. எல்லாத்துக்கும் வனவாசம் போகும்போது ராமனை லட்சுமணனை மட்டும்தான் அனுமனுக்கு தெரியும். பரதனை பார்த்ததே இல்லை. ஆட்டம் போட சொல்லலாமா? சரிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல புராணத்தை பேசக்கூடிய எங்களுக்கும் புண்ணியம், கேட்கக்கூடிய உங்களுக்கும் புண்ணியம். ராமாயணமோ மகாபாரதமோ பேசணும்னா
கூட்டத்துக்குள்ள கூட்டமா அனுமனாக்கப்பட்ட ஆஞ்சநேயர் உட்கார்ந்து உங்களோட சேர்ந்து நாடகத்தை பார்ப்பார். அதனாலதான் இந்த அனுமனோட கதையை இந்த நேரத்துல சொல்றோம். சரி, நீங்க பாட்டு பாடி ஆடுனா அதோட முடிச்சுக்கோ, வேற வழி இல்லை. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு முட்டை முட்டை பஞ்சமையினால பாரம் அவனுக்கு பண்ணோம் நெஞ்சமே எஞ்சாத நீன பிறந்த எவை ஊதாட்டி அவர்கள் அழகாக அபிப்படுறாங்க. பிறந்த முடி மண்ணில் குணி விழுவலையா, உடம்புல இருக்கிற ரத்தம் முடி காயலையா, அழகாக அபிபாடிச்சு. நீங்க ஆம்பளை பிள்ளை, நல்ல ஆண் பிள்ளை ஜான் பிள்ளையா இருந்தாலும் அழகா ஒரு பாட்டை பாடி மான் நீங்க பாடுற பாட்டிலே அந்த மான் உங்க மடி மீது வந்து விழுகணும். அப்படித்தான் ஒரு ஊர்ல வச்சுங்களேன், ஒரு அப்பா இருந்து ஒரு அம்மா இருந்திருக்காங்க. ஒரு அப்பாவும் அம்மாவும் நமக்குண்டே வச்சுக்கலேன் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், நிறைய ஆடு மாடுகள் அந்த காலத்துல இருந்து ஆடு மாடுகள்லாம் வச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆத்துக்கு அக்கறையில வச்சிருக்காங்க. ஆத்துக்கு அக்கறையிலான இருக்கு அப்படின்னு நினைச்சு ஒரு 4 களவாணி போய் அந்த ஆட்டை போய் எப்படி களவாணி 4 கை இல்லையா, நாங்க காலனி மாதிரியா இருக்கு உங்களும் இல்லைங்க. 4 நாளைக்கு கை வந்து வரலத்தை காட்டுறேன். ஒரு 4 பேர் என்னட்டாங்கன்னா, அந்த ஆட்டை எப்படியாச்சும் நம்ம பிடிச்சிட்டு வந்துடணும், களவாட்டு போயிடணும் அப்படின்னு போயிருக்காங்க. அந்த ஆடு மேய்ச்சவர் என்னன்னு இருக்காரு, நின்றுகிட்டு இருந்திருக்காரு. பகல்ல போயிருக்காங்க, பிடிச்சிருவோம் நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. திரும்பி வந்துருக்காங்க, பகல்ல நிக்காண்டாண்டு. நைட்ல போயிருக்காங்க, நைட்லயே நின்றுக்கிட்டே இருந்திருக்காரு. திரும்பி வந்துட்டாங்க, களை வாங்க முடியல. வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த அம்மாட்ட போய் என்ன பண்ணாங்கன்னா, ஏம்மா உங்க ஆட்டை ஒரு 4 ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஒரு 2 களவாணி போயிருங்க அப்படி சொல்லவும் அந்த அம்மா என்னடிச்சான், ஐயோ நான் நைட்லயும் தூங்காதையா, பகலையும் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவனே. நைட்டுக்கும் தூங்குவாரு, பகலைக்கும் தூங்குவாரே, சொல்றதை கேட்கலையே, என் ஆடு போயிடுச்சு ஆடு போயிடுச்சு. அப்பதான் தெரிஞ்சிருந்திருக்கு இந்த களவாண்டவங்களுக்கு. அப்ப நம்ம தானே தவறா வந்துட்டோம். பகல்ல போய் பார்த்தோம், கண்ணு தெரியாம உறங்கிட்டே இருந்திருக்காரு, குடிக்காம வந்துட்டான். நைட்லயும் போனோம், குடிக்காம வந்துட்டான், நம்ம மேல தப்பு அப்படின்ட்டு வீட்டுல போய் இருக்காங்க. ஏமா அந்த ஐயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஏமா ஐயா உங்க வீட்டு பக்கத்து வீட்டுல 15 பவன் நகையை காணும், 15 பவன் நகையும் காணுமா. அப்ப அவர் சொல்லி இருக்காரு அந்த ஐயா, ஐயோ நான் ஆட்டு மாட்டெல்லாம் மேய்ச்சு நகை நட்டெல்லாம் சேர்த்து வச்சிருந்தனே, அம்மிக்கு அடியில வைக்காதடி அப்படின்னு சொன்னே. வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, அம்மிக்கு அடியில வைக்காதடி சொன்னனே. இவ கேட்கலையே, கேட்டாளா
தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா. ஐயோ நம்மதான் வேற மாதிரி சொல்லிட்டோமோ. அம்மிக்கு அடியில தானே இருந்திருக்கு. நம்ம எங்கிட்ட தெரிஞ்சு வச்சிருக்கோம். அது தூக்கிட்டு போயிட்டாராம். அது மாதிரி ஏமாறுறவங்க உலகத்துல யாரு ஏமாறுவாங்களா? உலகத்துல ஏமாறவன் இருந்தா ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்களை மாதிரி ஆள்ல ஏமாற ஆள் மாதிரி ஏமாற முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க. நான் அறிவாளி 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 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அது கடைசியா வேற மாதிரி போயிடும். இது போ. அத்தி பழஞ்சு வப்பா, இந்த அத்தை மக செவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. சாமத்தில் இருக்கும் சங்கரி ஒரு வெள்ளக்கார ஒன்றை இந்தியா வந்தாலும் ஒன்றை கண்டு தகப்பா. சாமத்தில் இருக்கும் சங்கரி ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு தகப்பா. இடம் என்னோட மான் அப்படின்னு இடம் என்னோட இடம். மான் உங்க மான், உங்க மான் எப்படிப்பட்ட மான், எந்த மாதிரி மண்ணு? அத்தா அந்த ஆளை ஆட சொன்னீங்க. இப்ப பாருங்க அடையாளத்தை சொல்லி ஆடல, அந்த கம்பத்துல கட்டி வச்சு ஆட்டுத்தோலை உளிக்கிற மாதிரி உளிச்ச இடத்த விட்டுருப்பா. நீங்க எப்ப சொல்லுவீங்க? அடைஞ்ச ஆளத்தானே வந்திருக்கோம். நீ அடைஞ்ச ஆச்சுரியாயா ஆளத்தானே வந்திருக்கோம். என்ன வரீங்க? காஜாத கனகத்தே, காஜாத கனகத்தே நின்று காயாத கானகத்தே நின்று நற்காரிகே நல்ல ஜாதிமா நல்ல ஜாதிமா
இது தன் தலை நிமிர்ந்து பாயாத ஒரு மங்கை மானுக்குண்ட கிடையாது கிடையாது. பாருங்கள், புரிந்து வாழலாம். ஆமா, புரிஞ்சு புரிஞ்சு உன்னை தானே உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? சும்மா முடியுமா? நம் இருவருள்ள ஒருவர் என்று தெரியுமா? ஓடி போக முடியுமா? தள்ளி முடியுமா? இருவருள்ள ஒருவர் என்று தெரியுமா? தெரியுமா? நல்லா இருக்கா? அண்ணா வணக்கண்ணா. ஆமா நல்லா இருக்கா? வந்தார்ல ஒரு வேலை ஏடா வெட்டிப்பாளே ஏடா அறிவு கண்டவனே. வந்த ஒரு பொம்பளை பிள்ளை தன்னைய காட்டுக்குள்ள விட்டு போனமே அந்த பிள்ளையோட நிலைமை என்ன ஆச்சு தெரியல. கொஞ்சம் பயம் இருந்த அவனுக்கு. அதான் உனக்கு பெரிய வாட்ச்மேன் ஒரு பாட்டு வச்சுட்டு போயிருக்கேன்லம்மா. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும். எந்த முறை இருந்தாலும் கத்த முறை இருக்கக்கூடாது. முறை குருமான வணக்கம் பார்ப்போம். மனப்படித்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்து உன்னை மனப்படுத்து. மனப்படித்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வழிவெடுத்து உன்னை மனப்படுத்து. மத்தள மேளம் ஒரு சுனிக்க
சுவாமி வணக்கம் சுவாமி. வேடனாக வந்தவன் நான் தான், வேலவனாக வந்தவன் நான் தான். உங்களுக்கு என்ன வர வேண்டும்? எனக்கு 2 வரம் கொடுங்க. முதல் எந்திரிச்சா என்னது 10 மணிக்கு வந்து உட்காந்து எந்திரிச்சு வரவங்க கல்யாணம் பண்ண போறாங்க. எந்திரிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிரிங்க காலை நீட்டி போட்டு கிளவிங்களான்னு உட்காந்து பம்பளைங்க குழாம் கொடுக்கும். எந்திரிக்க வாங்க, முன்னாடி வாங்க. 2 வரம் என்ன வரும் உங்களுக்காக தான் கேட்கிறோம். முதல் வரம் என்னவென்றால், இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ சிறியவர்களுக்கோ எந்த நோய் நொடியும் இல்லாமல் செல்வ செழிப்பாக இந்த ஊர் வாழ வேண்டும், வளர வேண்டும். முதல் வரம். 2வது வரம், தாரத்தில் முதலமாக உலகத்தோரணை வரம் தெய்வான வள்ளி என்று உச்சரிக்காமல் வள்ளி 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 என்று முதல் இடத்தை கொடுக்க வேண்டும் சுவாமி. வாங்க முன்னாடி வாங்க, உலகம் கொடுத்தா வாத்தா. 2வதாக இருந்தாலும் உங்களுக்கு முதலிடமே தருகின்றேன். சம்மதம் தானே? பொம்பளை கேட்டா உடனே கொடுத்துருவீங்க. கொடுக்க மாட்டேன்னு பழக்க மாட்டேங்க. இதுவரையிலும் நாடகத்தை கண்டு எழுந்த நாடகம்